திருச்சிற்றம்பலம். எல்லாமுடையான் குருவாகி இங்கியமது அல்லல் அறுத்தான் என்குந்தீவர அவன்தாள் தொழுவாம் என்குந்தீவர. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களாலும் திருக்கைலாய பரம்பரை மேகின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் அவருடைய குருநாதர் மழையூர் ஆதி சிவப்பிரகாசருடைய குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். நம்முடைய சைவம் திருக்கைலாயத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் அதைக்கு திருக்கைலாய பரம்பரை என்று பெயர். அதில் அகச்சந்தான குறவர்கள் 4 பேர், புறச்சந்தான குறவர்கள் 4 பேர். மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம். அவருடைய சீடர் அருள்நம சிவாயர், அவருடைய சீடர் சித்தர் சிவபிரகாசர், அவருடைய சீடர் தான் திருபாடுதுறை ஆதீனத்தை நிறுவிய ஆதி குருமுதல்வர் நமசிவாயமூர்த்திகள். அவருக்கு அடுத்த இளைய பட்டமாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய ஆதி சிவபிரகாச சுவாமிகள். அவர்கள் தில்லையிலே வழிபாடு முட்டுப்பட்ட போது சிவபெருமானுடைய திருவுருளாலே வேலூரிலே சென்று வழிபாடாற்றி இறைவன் உணர்த்திய வண்ணம் பெட்டகலிங்கத்தை அங்கலிங்கமாக அணிந்து கொண்ட பெருமைக்குரியவர்கள். அது முதற்கொண்டு அவர் அங்கு இருக்கக்கூடிய வீரசைவ அமைச்சரினுடைய வேண்டுகோளுக்கிணங்க திருவண்ணாமலை ஆதீனத்தையும் அதைத் தொடர்ந்து துறையூர் ஆதீனத்தையும் நிறுவினார். தன்னுடைய குருநாதரை கண்டு வந்து அவருக்குண்டானதாக இருக்கக்கூடிய அருட்சமாதி கிரியையெல்லாம் செய்து அவருக்கு இளையபட்டமாக மறைஞான சம்பந்தரை நியமித்தார். அவரும் இறையருளே கலந்த பின்னர் அவருடைய மற்றொரு இளையபட்டமாக நமக்கு அம்பலவான தேசிகரை அமைத்தார். அப்படி அமைத்துவிட்டு திரும்பும்போது இந்த மொழியூருக்கு வந்தார். இது ஒரு பழமையான தலம். திருநாவுக்கரசர் உண்ணாவிரதமிருந்து சமணரிடத்திலே இருந்து நம்முடைய திருக்கோயிலை மீட்ட தலம். இந்த மொழியூரிலே தங்கி இங்கேயே அருட்பெரும் பிழம்பாக மாறிய பெருமைக்குரியவர்கள் இவர்கள். திருவண்ணாமலையிலே தங்கியிருந்த போது அங்கே உபதேசம் பெற்றவர்கள் பலர். அதிலே நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானும் ஒருவர். அவர் கொலைமறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தெய்வம், அவிரோத உந்தியார் என்கின்ற 4 நூல்களை செய்திருக்கின்றார்கள். 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான மடம். அவருடைய குருநாதர் என்பதனாலே இங்கே முழையூரிலே அவருடைய குருபூசை நாளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணி மாதமும் பரணி நட்சத்திரத்தன்று சிறப்பான முறையிலே அடியார்கள் பெருமக்களெல்லாம் அங்கே இருந்து இங்கே வந்து இந்த வழிபாடுகளை செய்து வருகின்றோம். இந்த வழிபாடுகள் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தால் மட்டும் போதாது என்பதற்காக ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரத்திலே இங்கு சிறப்பு திருமஞ்சன வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் நித்தலும் எம்பெருமானுடைய திருக்கோயிலிலே வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆதீன திருத்தொண்டர் சிவத்திரு தேவேந்திரன் அவர்களுடைய முயற்சியினாலே இங்கே ஒரு அறக்கட்டளையும் அமைக்கப்பட்டு அதற்கு ஒரு நிலம் பெறப்பட்டுள்ளது. அதிலே இருந்து நமக்கு இங்கே நாள்தோறும் இறைவனுக்குண்டான வகையிலே அபிஷேகத்திற்கு பாலும் அலங்காரத்திற்கு பூவும் கொண்டு வரக்கூடிய வகையிலே ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். விரைவிலே இந்த குருபூஜையை தொடர்ந்து இனி நாள்தோறும் அந்த நல்ல திருப்பணி நடைபெறுவதற்கு இறைவனுடைய திருவுருளை வேண்டுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய வழிபாட்டு செந்நெறியோடு சமய செந்நெறியும் மக்களிடத்திலே பரவ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான சமய வகுப்புகளை நடத்தி வருகின்றோம். குழந்தைகளுக்கான மாணவர் சமய பயிற்சி வகுப்பு, பெரியவர்களுக்கான அந்தர்யோக பயிற்சி வகுப்பு, இதுபோன்று இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளை எல்லா இடங்களிலேயும் நடத்தி வருகின்றோம். தற்போது 5 எழுத்தினுடைய பெருமையை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சிவனருள் எனும் பெயரிலே நமக்கு இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஊட்டியிலே நடைபெற்றது. சென்ற வாரம் 23ஆம் தேதி ஜூன் மாதம் அன்று இங்கே நம்முடைய பட்டீஸ்வரத்திலே மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட அன்பர்கள் கலந்து கொண்டு அதிலே பயன்பெற்றார்கள். நம்முடைய பெரியவர்கள் சொல்வதைப் போல வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமசிவாயவே எனும் அடிப்படையிலேயும், கல்துணை பூட்டியோர் கடலில் வாய்ச்சினும் நல்துணையாவது நமசிவாயவே எனும் அடிப்படையிலேயும், நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே எனும் அடிப்படையிலேயும், நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எனும் அடிப்படையிலேயும் 4வருடைய நெறியிலே இந்த திருவைந்தெழுத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே ஒரு அகநோக்கு பயிற்சியாக யோக நிலையிலே மக்களை செலுத்தக்கூடிய வகையிலே அந்த பயிற்சி நடைபெற்றது. அது மிகச்சிறப்பான முறையிலே ஏற்பாடுகளை நம்முடைய தேவேந்திரன் அவர்கள் செய்திருந்தார்கள். நிறைய அன்பர்கள் அதிலே கலந்து பயன்பெற்றார்கள். இதுபோன்று தொடர்ந்து நடைபெற்றுகின்றது. வரக்கூடிய
21ஆம் தேதியன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலேயும், அதைத் தொடர்ந்து 1ஆம் தேதியன்று நம்முடைய கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலும் நடைபெறுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியன்று நம்முடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய உடுக்கத்தூர் மடத்திலே இதே போன்று பயிற்சி நடைபெறுகின்றது. இந்த பயிற்சியை தொடர்ந்து இப்பொழுது கேரளாவிலே ஆனையிட்டு பகுதியிலேயும் அந்த பயிற்சிக்கு உண்டான வேண்டுதலை செய்திருக்கின்றார்கள். இப்படி இந்த பயிற்சியின் மூலமாக மக்கள் எல்லாம் நலம் பெறுகின்றார்கள். இந்த ஆதிசிவப்பிரகாசருடைய திருக்கோயில் மிக சிறப்பு வாய்ந்தது. அவர் 15 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கின்றார். ஞானமே வடிவமாக பெற்றவர், ஜோதி பிளம்பிலே தன்னை கலந்து கொண்ட செய்தவர். அத்தகைய திருக்கோயில் இங்கே முழையூரிலே, கும்பகோணத்துக்கு அருகிலே, பட்டீஸ்வரத்துக்கு அருகிலே இருக்கின்றது. அன்பர் பெருமக்கள் வந்து அவரிடத்திலே வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டா என்ற அடிப்படையிலே எதையெல்லாம் வேண்டுகின்றீர்களோ வேண்டுவற்றை அனைத்தையும் தரக்கூடியவர், வேண்டத்தக்கது அறிவோராக இருக்கக்கூடியவர். அத்தகைய குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதி சிவப்பிரகாசருடைய திருவருளை அனைவரும் வந்து பெற வேண்டும். விரைவிலே இங்கே திருப்பணிகள் தொடங்க பெற்று மீண்டும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் நடைபெற இருக்கிறது. அதிலேயும் அன்பர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும். நம்முடைய பேரூராதீனம் கல்வி, சமயம், மருத்துவம் என பல பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி, கல்லூரி போன்றவற்றையெல்லாம் நிறுவி நடத்தி வருகின்றோம். 120 ஆண்டுகளுக்கு முன்னதாக சத்வித்ய சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக இலக்கிய பணி நடைபெறுகின்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து நம்முடைய பதிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கின்றோம். 115 படுக்கையில் ஒரு மருத்துவமனை அமைத்து மருத்துவ பணி நடைபெறுகின்றது. நிறைய நூல்களை அச்சிட்டு வருகின்றோம். இத்தகைய பல்வேறு வகையான பணிகளிலே அன்பர்கள் பங்கு பெறலாம். அன்பர்கள் எல்லாரும் வாய்ப்பிருக்கின்ற போது, கோவை வருகின்ற போது நம்முடைய பேரூராதீனத்திலேயும் வந்து சாந்தலிங்க பெருமானுடைய திருவருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது எப்படி பட்டீஸ்வரத்திற்கு அருகிலே இருக்கின்றதோ அதுக்கும் பேர் ஆண்பட்டியுடையார் என்று பெயர் பேரூருக்கு. அதிலேயும் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். போற்றியோம் நம சிவாய.